Good afternoon, praise Lord. Welcome to this video. நான் ஒரே ஆத்மாவுக்காக தான் 1978 அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் போராடிட்டுருக்கேன் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த குடும்பத்தவர் பெந்தேகோஸ்தேக்காரங்களா, அவங்க உருப்படாதவங்க, அவங்க வேஸ்தனம் பண்ணுறவங்க, அவங்கள அடிக்கணும், நொறுக்கணும், மருந்து வச்சு கொல்லணும் அவங்க பிள்ளைங்களன்ற வரையும் அவங்க எப்போதும் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க குடும்பத்தவர் இன்னாரோட விபசாரத்தில் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கூட இவங்களாம் கதை கட்டி அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. குடும்பமே அப்படி தான். நம்ம சொல்ல போனால் நம்ம பொல்லாதவங்க, அதாவது நம்ம யாருன்னு நம்முடைய பேச்சு காட்டி கொடுத்துரும். அதுபோல் ஏன் சொல்ல வரேன்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்கனாலே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அவங்கள அடிங்க, உதைங்க, கொல்லுங்க. முக்கியமாக இந்த அந்நிய பாஷை பேசுகிறாங்க அது மாதிரி உள்ள ஊழியக்காரங்க அவங்களே அவங்களுடைய அனுபவத்தை மறுதளிக்கிற மாதிரி அந்தளவுக்கு சோதனைகளை இப்போல்லாம் கொடுக்குறாங்க. முக்கியமாக உங்களுக்கு மருந்து வச்சு ஏதோ ஒரு இதை ஆஃப் பண்ணி விட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நானே ரொம்ப நாள் பேசவே முடியாத நபராக மாறிட்டேன். நல்லா பேசிகிட்டு இருந்தவ சடனாக எந்த கருத்தையும் நான் சொல்ல முடியாத ஃபேக்கல்ட்டியாக ஆஃப் ஆகிட்ட மாரி ஆகிட்டேன். அது எதோ மருந்து வச்சு அதுமாரி அவங்க பண்ணிட்டாங்க. அப்புறமும் நான் பேச ஆரம்பித்து சண்டை போடுறேன்னு சொல்லிவிட்டு, நீ ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவ அப்படின்ட்டு அவங்க தங்களுடைய பொய்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. யாருக்குமே ஒன்றுமே தெரியாது, அல்லது நான் தனி ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் தனி ஆள் கிடையாது. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறாங்க, சப்போர்ட்டர்ஸும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அந்த கல்லூரி ஒரு ஏதோ விழா ஷோ நடந்துகிட்டு இருந்தது, சோஷியல் டேவோ இதுலையோ. அதில் ஒரு மாணவர் சொல்கிறாரு, ஏதோ மாம்ஸ்னு ஏதோ அவரை கூப்பிடுவாங்க, ஞாபகம் இருக்குது எனக்கு. அவர் நான் என்ன சொல்கிறாருன்னா, தமாஷ்க நான் ஜட்டி எல்லாம் போடுறதில்ல, டோபிக்கு அப்படின்னு அவர் தமாஷா சொன்னார். ஸோ நான் ஒரு ஆத்மாவுக்காக இப்போ இவ்வளோ காலம் நான் போராடுறேன்ல, இன்னும் கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கேன்ல, அந்த ஆத்மாவுக்கு கண்டிப்பாக 8 குடும்பமும் 10 பிள்ளைகளும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அவங்களுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்கறது அல்லது அது மாதிரிலாம் கொஷின் இருக்குது. அவங்களுக்கு நம்ம சொத்துக்களில் பங்கு கேட்பாங்களா அப்படியெல்லாம் ரைஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி இருக்குது. அது போல் நிறைய பேருக்கும் தெரியுது. ஸோ நான் வேணும்னே என்ன அதில் மாட்டி விட்டுருக்க மாதிரி தெரியுது. ஸோ எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த சிஎம்சியில் நைட் ஆனால் இஷ்டத்துக்கு போகலாம், யார் வேணால் யார் கூட வேணால் போகலான்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. இப்போ இருக்குதா என்னென்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டே ரூல் சொல்லுது. அதுக்கு இந்த ஆத்மா என்கிட்ட சொல்லுது. அது நான் ஒரு பேசாத ஆள், ஊமண்ணை கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி எனக்கு அதுமாதிரி ஃபேக்கல்ட்டியே அப்போ வேலை செய்ய. நான் சொல்கிறது 80s. இந்த ஆத்மா என்கிட்ட என்ன சொல்லுது, இவனுங்கெல்லாம் சிஎம்சியில் எல்லாம் எரிந்து போட்ட நிரோத போய் பொறுக்குனவங்க மாதிரி பேசுகிறானுங்க அப்படின்ட்டு சிரித்தது என்கிட்ட. ஏன் சிரிக்குது, ஏன் நம்ம சிரிக்கிறோம்? யூஸ்வலாக அதான் இப்போல்லாம் இதுமாரி பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் ஜோக்குகள் அல்லது என்ன மாதிரி படிப்பாளி பெண்கள் ஜோக்குகள் சொன்னால் தான் எல்லோரும் விரும்புகிறாங்க.
ஸோ இந்த ஆத்மா ஏன் அப்படி சொல்லுது, பொறுக்கணுங்க மாதிரி பேசுகிறாங்க, நான் அப்படிலாம் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்ல, நான்லாம் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு அது நம்மளுக்கு அது இன்டைரக்டாக அது சொல்லுது. இல்லை நமக்கு புரியாதா? எனக்கு புரியலன்னா வேறு யாரும் எனக்கு சொல்லவே மாட்டாங்களா? அதாவது ஒரு பொய்யின் ஆவியோடு நான் போராடிட்டு இருக்கேன். பல பல போராட்டங்களை நடத்தியிருக்கேன். பட் எப்பவுமே த்ரூ ப்ராப்பர் சேனல் நம்ம எதையுமே செய்யும் போது அது வெற்றியாக முடியுது. அதாவது ஸ்தல போதகர் நம்ம எங்கே சபைக்கு போகிறோமோ அந்த போதகர் மூலியமாக நம்ம ஏதோ ஒரு வார்த்தையை இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் கடின இருதயம் உள்ள ஆத்மாக்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக கிரியை செய்யுது. நிறைய தடவை இதுக்கு முன்னாடி ஒரு ஆயர் இருந்தார். அவர் ஒரு நாள் சொல்லிட்டார், பிஏ பட்டம் பெற்று பார்ன் அகெயின் என்று இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் வீடு எது இன்னொருத்தருடைய வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப வல்லமையாக அது சினிமாவில் கூட வந்திருக்கு. இது பாயும் புலி அந்த படத்தில், விஷாலோட படத்தில் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஆடியோ வீடியோ ஷோவாவோ இல்லை ஜோக்காவோ அதுமாரி சொன்னால் ஒரு வேலை இந்த ஆத்மாக்களுக்கு புரியும்னு நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன்.